இந்த லக்கா எங்க போன? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமால, வெக்கேஷனுக்கு போயிருப்பானோ? என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்த சைக்கிளை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். சைக்கிளோ? அது சரி, இங்க நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வேலை சரியா போகல, அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒரு வழியை யோசிச்சேன். டூரிஸ்டுகளை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனா அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால இந்த சைக்கிளை வச்சு அவங்கள சுத்த வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது வேலை செய்யும். அப்படி நடக்கலனா என்ன பண்ணுவ? நீ வாய முறா. இது வேலை செய்யும். இது மட்டும் வேலை செய்யலனா அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். நீ கவலைப்படாத லக்கா, உன்னால இது முடியும். ஆமா, நாங்க உனக்கு உதவுறோம். நிஜமாவாப்பா? கேக்கு. அந்த டூர் கைடு எப்பயுமே என் பிளானை சொதப்பிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் மாஸ்டர், லக்கா இந்த காட்டை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் அந்த கரடியோட பேசிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய சைக்கிள் டூருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இது அருமையான ஐடியான்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இந்த காட்டை இதுக்கப்புறமா நீங்க சைக்கிள்லயே சுத்தி பார்க்கலாம். டயர்டே ஆக மாட்டீங்க. நீங்க நினைச்சதை பண்ணலாம், நினைச்சப்ப பண்ணலாம், ஜாலியா போலாம். சைக்கிள் டூரா? ஆனா அதுக்கு பெடல் எல்லாம் இருக்கணுமே. எனக்கு சைக்கிள் கால் எட்டாத. எனக்கு சைக்கிளை ஓட்ட தெரியாதுப்பா. ரெக்ஸ் வெக்டர், நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அறிவாளினா நான் அறிவாளிக்கு அறிவாளிடா. நீ ஒன்றும் டூர் கைடு இல்லையே, அப்படிதானே? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆனா என்னுடைய ஐடியா நல்லா இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட எப்பயுமே நீ தோத்துக்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். இது என்னுடைய புது எலக்ட்ரிக் கார். இந்த கார்ல உட்காந்து அழகா நீங்க காட்ட சுத்தி பார்க்கலாம். லக்கா, நீ கிளம்பி போறது ரொம்ப நல்லது. இந்த ரெக்ஸ் என்ன பண்றான்? இது சரியே இல்ல. அவனுக்கு இதே வேலை தானா? நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நாங்க உனக்கு உதவி செய்யறோம். டூரிஸ்ட திரும்ப கொண்டு வரோம். இதான் ஆனந்த கண்ணீரோ? உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு என் கையை போட்டு நசுக்கிட்டியாடா. சைக்கிள் சரியா வேலை செய்தான்னு தான் பார்க்க போனேன். சரி, விடு விடு, நாங்க உதவி செய்யறோம். சூப்பர், அருமையா இருக்கு. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. எப்படிடா போகுது ரெக்ஸ்? நீ ஒரு டம்மி டூர் கைடுன்னு இப்போ ஒத்துக்கிறியா? மிஸ்டர் பீட், வந்துட்டேன். மாஸ்டர், என்னை காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். இந்த கதையை முடிச்சிருப்ப. கண்ணை முடிக்கிட்டு வண்டி ஓட்டுற. உனக்கான பைத்தியமா? அதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும். அது சரி, நான் அசிங்கமான குரங்கு கிட்டலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை. யாரும் என்ன நினைக்கிறாங்கப்பா. நீ தான் அசிங்கமான குரங்கு. மிஸ்டர் பீட், நாளைக்கு உண்மையான டெக்னாலஜியோட இங்க பாரலாம். நாம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இதை விட கொஞ்சம் பெரிய வண்டியா தயாரிக்கலாம். உடஞ்சு போச்சு. ஏ கைஸ், என்ன பாருங்களேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. போய் உன்னோட மூஞ்சிய முதல்ல கண்ணாடியில பாடுறான். போ, இப்ப நீங்க போறக்கறீங்க. ஐடியா கிடைச்சிடுச்சு.
வாய்ஸ் கண்ட்ரோல் டூரிஸ்ட் காருக்கு உங்களை வரவேற்கிறோம். இது எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுங்க. நம்ம வண்டி மோத போகுது. கார் இப்போ லெஃப்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டா போ. ஏய் டியூட், இருக்குதுப்பா. உடனே சில்லுன்னு காத்து வர வை. எனக்கு தண்ணி வேணும். ஜூஸே கொடுக்குறோம். சூப்பரா இருக்கு. இதோ வந்துட்டோம்ல. ஹாய். என்ன மறுபடியும் ஒரு மொக்க சைக்கிள் எடுத்து வந்திருக்க? ஹோ, நீ இப்படியே பேசிக்கிட்டுறான். ரோலர் கோஸ்டர் மோட ஆன் பண்ணலாம். ஓ, ரெடியாப்பா, பறக்கலாம். இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. எனக்கு பறந்து போகணும். ரொம்ப அருமையா இருக்கு. நானும் முயற்சி பண்றேன். வாவ். வாங்க போலாம். ஓ, நல்லா இருக்குல்ல? எது நல்லா இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். டேக் ஆன். அட்டாக் மோட ஆன் பண்ணு. இப்போ நீங்க டெக்னாலஜியோட சக்தியை பார்க்க போறீங்க. நீ ரெடியா இருக்கியா? பபிள் கேண்டியை வச்சு சுடு. டிஷோம். வாவ். கேண்டி, எனக்கு அது வேணும். ஏய் தம்பி, கண்ணை கிட்ட புதுமையா வச்சுக்கிட்டு இருக்க. பப்ளு, டேய், அண்ணா. கவலைப்படாதீங்க, பத்திரமா இறங்குங்க. இப்போ ரெண்டாவது ரவுண்டு தாக்குதல் ஆரம்பிக்கட்டும். உங்களால தப்பிக்க முடியாது. ஏய், லக்கு. ஏய் டப்ளு, உன் பின்னாடி பாடுறான். பெர்ரிஸா, காப்பாத்துங்க. உன் தோல்வி ஒத்துக்கிறியா? மிஸ்டர் பீட், என்னாச்சு? உன்னை கவனிக்கலன்னு பாத்தியா? ரொம்ப புளிக்குது. எதை என்னுடைய வாயில போட்டு? வித்தியாசமான பெர்ரிஸ், அதை வாயிலேயே வைக்கவே முடியாதுடா. பிடிச்சிருக்காடா? மிஸ்டர் பீட், ஜோரா ஆரம்பிக்கட்டும். நம்ம காரை சுடு. மிஸ்டர் பீட், அவன் சொன்னதை கேட்காத. நான் சொன்னதை பண்ணு. பண்ணாத. பண்ணு. பண்ணாத பீட். பண்ணாத. சொல்றது கேளு. தாக்கு. தாக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்தாத. வந்துட்டு. மாஸ்டர், இப்ப நான் தொடணுமா வேண்டாமா? மிஸ்டர் பீட்டு தான் கண்ட்ரோல் பண்ணானா? வாய்ஸ் கண்ட்ரோல் இல்லையா? போடா ஃப்ராடு. உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் ஃப்ராடு கிடையாது. லக்கா, இங்க வந்துரு சீக்கிரம். லக்கா, என்ன இந்த கணக்குற? அடே, நானாடா உனக்கு வெயிட்டா இருக்கேன். நான் உயிரோட தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். Amazing. நாங்க ரொம்ப மறுபடியும் நல்லா அதுல இருந்துச்சு. வரோம். நாங்க மறுபடியும் அதுல வரோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுங்க. சரி விடு, முயற்சி பண்ணு. இந்த லக்கா எங்க போனோம்? தெரியலையே. வாழ்த்துக்கள் மாஸ்டர், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சீக்கிரமாவே என்னுடைய சூப்பர் மான்ஸ்டர் ரெடி ஆயிடும். இந்த காட்டுல இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கே. விக்டர், நீ இன்னுமா இங்க இருந்துகிட்டு இருக்க? பரவாயில்ல, இதை நீயே வச்சுக்கோ. ரெஸ்பெக்டர், உதவிக்கு நன்றி. இப்போ நான் டூர் கைடா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு ரொம்ப நன்றி. எங்களையும் கூட்டிட்டு போ. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் டூருக்கு வரேன். இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் ஒரு சயின்டிஸ்ட். நீங்க தான் அந்த காட்டை சுத்தி காட்டணும். ஆமா, நீங்க தான் சுத்தி காட்டணும். நான் tour guide கிடையாது.
யாருப்பா அது காலங்காத்தாலேயே கதவை தட்டுறது? யாருப்பா நீங்க? ஓ, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. பர்ஃபெக்ட். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு வாடகைக்கு வேணும். வெயில் காலத்துல இந்த காட்டில் வந்து இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் வீடா? இது கொஞ்சம் பழசா உங்களுக்கு தெரியலையா? ஆனாலும் நீங்க கேட்கறதுனால சரி நான் பண்றேன். இத பொடி. ரொம்ப நன்றி. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. கண்டிப்பா போட்டுடுறேன். டீல் முடிஞ்சது. பாய். இப்போ நான் எங்க போறது? என்னது, நீ இங்க வாழ போறியோ? என்னோட வீட்டை நான் வாடகைக்கு கொடுத்துட்டேன்ப்பா. எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல. நான் உங்க கூட தங்கிக்கிட்டுமா? ஆனா இது கரடிக்காக, மனுஷனால இருக்க முடியாது. நீ எதுக்குப்பா கவலைப்படுற? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தான். எவ்வளவு பழங்கள், நான் சாப்பிடணும் போல இருக்கு. நீ இங்க தங்கிக்கோ, ஆனா எங்களோட ரூல்ஸ் படி தான் இருக்கணும். அது என்னப்பா ரூல்ஸ்? கவலைப்படாத, பெருசெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பாடா, முடிய போகுது. எதுக்காக இப்படி பண்ண? நெருப்பெல்லாம் பத்த வைக்க கூடாது, ஒரே புகையா இருக்கு. எனக்கு பசிக்குதே, எப்படி நான் சமைக்கிறது? போய் அங்க ஆப்பிள்ஸ் இருக்கு, சாப்பிட்டுக்கோ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உணவு பொருளை வீணாக்க கூடாது. டேய் தம்பி, நீயே சாப்பிடுறான். ஓ, ஓ யா. நேரமாச்சு, இதுக்கு மேலலாம் போடக்கூடாது. நான் தூங்குறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவேன். நான் எப்பவும் சீக்கிரமாவே போய் தூங்கிடுவேன். என்னப்பா இது? நான் வெளியே போகணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்றீங்க? அதான் உங்களோட ஆசைனா நான் இங்கிருந்து கிளம்புறேன். அண்ணா, லக்கா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். சரி, நாமளும் நம்மள கொஞ்சம் மாத்திக்கலாம்டா தம்பி. வா போலாம். லக்காவோட கொரட்டை தாங்கல, என்னால தூங்கவே முடியல. அவனை எழுப்பி விட்டுருவோ? இல்ல இல்ல, வேணாண்டா. அப்புறம் அவனை பிடிக்காம தான் இப்படி எல்லாம் பண்றோன்னு சொல்லுவான். சரி வா, நம்ம வேற எங்கேயாவது தூங்குவோம். கொஞ்சம் லெஃப்ட். மேல கொஞ்சம் ரைட்டுக்கு வா. கரெக்டா இருக்கு. என்ன சுத்தம்? இப்போ ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்புறம் இங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கல்ஃப் கோர்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் லக்காவோட வீட்டை பப்ளிக் டாய்லெட்டா மாத்திரலாம். பர்ஃபெக்ட். என்ன, மரத்தை வெட்டுவியோ? இரு. டேய் அண்ணா, ஏன்டா என்ன தடுக்குற? அவன் லக்கா வீடுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் அவனோட கெஸ்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? அவன் மரத்தை வெட்டவே கூடாது. நம்மளை இவன் பார்த்தா பயந்துடுவான். அவன் கிட்ட சொல்லி பேச வைக்கலாம்டா. சரி வா, அவனை போய் பார்க்கலாம். எழுந்துரு லக்கா, எழுந்துரு. என்னை எழுப்புறீங்க? என்னையா பிரச்சனை உங்களுக்கு? என்னை எங்கப்பா தூக்கிட்டு சீக்கிரம் போறீங்க? போவே. எங்க போனாங்க? போதும், நிறுத்துங்க. வீட்டுல சமைக்க கூடாது, தூங்க கூடாது. என்னதான் பண்ணணும் அப்பா? நீ அங்க இருக்கிற கேமராவெல்லாம் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அதுக்கு என்னது? அது வந்து செக்யூரிட்டிக்காக தான். ஆனா போடா பைத்தியம், நான் போய் தூங்க போறேன். இவன் நம்பல. அவன் கண்ணாலேயே பார்த்தாதான் உண்டு. ஏய் நெல்லு, போகாத. நீ வெறுங்காலோட நடக்காத. நாங்க வேணும்னா உன்னை தூக்கிக்கிட்டு போறோம். சரியா சொன்ன, நாங்க உன்னை வேகமா தூக்கிட்டு ஓடிடுவோம். வா போலாம். அடே, ஆரம்பிக்கலாமா? நான் நடந்து போறேன், என்ன விடுங்கடா. டேய் தம்பி, இங்க வாடா. அங்க இருக்காங்க. சீக்கிரம் லக்கா, எழுந்துரு. போதும், நிறுத்துடா. இங்க இருக்க மரத்தெல்லாம் முதல்ல விட்டு இங்க ஸ்விம்மிங் பூல் வச்சிடலாம். இது சரியில்லையே. அவங்க உன்னோட விருந்தாளியோ? கொஞ்சம் இங்கே இருங்க.
ம். பாஸ் நீயா? ஹாய், நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ம். இந்த இடத்துல ஒரு கல்ஃப் கோர்ஸ் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு இங்க மரத்தெல்லாம் வெட்டி ஆகணும். என்னது? வெட்டக்கூடாது. நீங்க என்னோட வீட்டை தான் வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. இதையெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் அவன்கிட்ட காட்டு. ஓகே பாஸ். இத பாரு, இந்த அக்ரிமெண்ட்ல நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு நீ தான் சைன் பண்ணிருக்க. பாத்துட்டியா? இப்ப நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா இதை விட 3 மடங்கு பணம் எனக்கு கொடுக்கணும். நீ என்னத்தடா பண்ணி தொலைச்சிருக்க? நான் முட்டாளா இருக்கேன். அவங்க கான்ட்ராக்டை என்கிட்ட காட்டவே இல்லை. ஏமாத்திட்டாங்க. அவன் ரொம்பவே மோசமா இருக்கும். என் தப்பு தான். என்ன பண்றது? சரி விடு, நாங்க உனக்கு உதவி செய்யறோம்டா. ம். யார் இது? யாரும் இல்ல. என் டூல் கிட்ட எங்க? கரடிங்க. எனக்கு பயம்லாம் இல்ல. ஹலோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது. இங்க பாரு, இந்த இடத்துல 2 கரடிங்க வந்திருக்கு. யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. யாருமே காணுமே. உங்களை தான் தேடி. பாத்து கீழே படு. அச்சோ, என்ன பண்றானுங்க? நான் எவ்வளவு செலவு பண்ணி அதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ, அந்த 2 கரடிகளும் இங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னோட வீடு தானே, வந்து ஏதாவது செய். நான் வந்து அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவங்க நான் சொல்றதை கேட்கவே இல்லை. அப்ப உனக்கு பணம் தரேன், எவ்வளவு வேணாலும் தரேன். இதுக்காக நீங்க ஒண்ணு பண்ணணுமே. உன்னோட கான்ட்ராக்ட நீங்க கேன்சல் பண்ணணும். உடனே கேன்சல் பண்ணிக்கோ, ஆனா கரடிகளை புடிச்சிரு. சரி, இதோ வந்துட்டேன். அந்த 2 கரடிகளோட கதையும் இப்ப முடிஞ்சிரும். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க வெளியே வரலாம். இவ்வளவு சீக்கிரமா கலக்கிட்ட? நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ஆஹா, நீ உண்மையிலே பெரிய அறிவாளி தான். அவங்க 2 பேரையும் காருக்குள்ள போடு. ஓகே பாஸ். சார், அதுக்கு முன்னாடி என்னோட கான்ட்ராக்ட். ஏந்தா. ம் 2 பேரையும் வித்துறேன். பர்ஃபெக்ட். யாருப்பா வழியில நிக்கிறது? இல்ல, நான் காட்டை காப்பாத்துற சூப்பர் ஹீரோ. கரடிகளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கு. காமெடியா இருக்க போகுது. அப்படின்னா நீ என் கூட சண்டை போட விரும்புறியா? உன் பின்னாடி போடுறான். ஏன் என்னை ஏமாத்தி அடிக்க போறியா? இங்க பாரு, நாங்க எல்லாருமே போய் சொல்லிட்ட. நீயும் தான்டா. நீ பேசுனது எல்லாமே போய். இந்த காட்டையே அழிக்க பார்த்த, கரடிகளை புடிச்சிட்டு போக பார்த்த. நீ ஒரு மோசமானவன். இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீருவ. வா போலாம். இருங்க பாஸ், நானும் வரேன். போலீஸா? எனக்கு நேரமே சரியில்லை. இந்த வாட்டியாவது பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு பணத்தை விட இந்த காடு தான் முக்கியம். ஆமா, சரியா சொன்ன. இந்த காட்டை பாதுகாக்க நம்ம 3 பேர் மட்டுமே போதும்.
மிஸ்டர் பீட், அந்த பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, கவனமாக எடுத்துட்டு வா. ஓகே மாஸ்டர். இந்த இடம் வந்து இந்த காட்டுலயே ரொம்ப அழகான இடம் தெரியுங்களா? இங்க இருக்கிற பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி சீசன்ல தான் வளரும். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையா? மாஸ்டர், வா, வேலையை பார்க்கலாம். லக்கா பாத்திர போறோம், கிளம்பு. ஸ்பேனர். ஸ்பூனா? அவளை என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கணும். இது உனக்கு தான். மாஸ்டர், காஃபி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கேவலமா இருக்கு. மிஸ்டர் பீட், நம்பர் 2 வேர்டு. ஓகே. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். மிஸ்டர் பீட். மாஸ்டர், மாஸ்டர், மானிட்டரில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சேனல் மாற மாட்டேங்குதே. ஏதாவது பண்ணு, சீக்கிரமா அதுகிட்ட போய் பேசு. மாஸ்டர், நிஜமாவா சொல்கிறீங்க? மாஸ்டர், எனக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. என் வேலையை மட்டும் நீ கெடுத்துறாத. ஓகே? சரி வாங்க, நாம இப்போ அடுத்த இடத்த பார்க்கலாம். இந்த கொசு தொல்லை தாங்கலப்பா, இங்க இருந்து போயிடு. தள்ளிப்போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அவளுக்காக தான் இங்க வந்தேன். நான் இத விலைக்கு வாங்கணும். எவ்வளவு இது? பயப்படாத டோர்சி, முடியாது. டோர்சியா? எவ்வளவு விலைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிக்கிறேன். வாய மூடு, இவளை நான் விற்க மாட்டேன். மரியாதை போ. அவங்கள தொல்லை பண்ணாத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எதுக்கு போனோம்? என் வழிக்கு வர வைக்கிற. சரிதான். என்ன? இதோ வந்துட்டா. இவன் இம்சம் தாங்கலையே. என்கிட்டயே விளையாட்டா? அதை என்கிட்ட கொடுத்துரு. மாஸ்டர், வேண்டாம். என்ன சத்தம்? வாடா போய் பார்க்கலாம். லக்கா, புடிச்சிட்டா. என்னை விட்டுடு. மிஸ்டர் பீட், வந்து ஹெல்ப் பண்ணு. கரடிங்களா? ரெக்ஸ் வெக்டர். மாஸ்டர், நாம இப்ப கிளம்பிடலாம். எனக்கு பயமா இருக்கு. நான் இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். கெட்ட கனவு மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எங்க போனோம்? லக்காவும் அந்த கரடியும் வந்ததுனால தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அதுகிட்ட பொறுமையா பேசினா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவங்க கிட்ட சொல்ல வந்தேன், ஆனா அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்காக படத்தை கொடுக்காம போவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாம் ரெக்ஸால தான். அவன் ஏதோ திருடுறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ரெக்ஸ் வெக்டர் அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். மாஸ்டர், சிரிப்பு. ஹலோ லக்கா, நீ வீட்டில் இருக்குன்னு தெரியும். அந்த டூரிஸ்ட் இங்கே இருக்காங்களா? நீ சொன்னது சரிதான். அவங்க கேட்கறத விட 10 மடங்கு அதிகமாகவே நான் தரேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவனுக்கு அந்த டூரிஸ்ட் வேணும். நீ அந்த பொண்ணு மாதிரி நடி, இவனுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கலாம். நல்ல ஐடியா. எதனால இன்னும் வெளில வரல? ஏய், என்னப்பா சத்தம் அது? யாரு அது? ஹாய். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. நான் அதை விற்கிற ஐடியாலே இல்ல. நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு.
நாங்க இங்க குடும்பமா இருக்கோம். கிளம்புறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? இருங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நானே உங்களை விஐபி டூர் கூட்டிட்டு போறேன். வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆமா நாங்க பண்றோம். டூர் போலாம். மனசு மாறுதான்னு பாக்குறேன். அப்படின்னா நீ யோசிச்சு தான் பேசுறியா? கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க. அவங்கள பெண் தொடரலாம். அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு நான் செஞ்ச இந்த கேக்கை அழகா சாப்பிடுங்க. வாசனை சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஒரு நிமிஷம். சாண்ட்விச் சாப்பிட்றீங்களா? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. எனக்கு லைட்டா பசி. வயிறு ஃபுல்லாயிடுச்சு. வாயை மூடுறா. என்ன சத்தம்? மன்னிச்சிருங்க, நான் தான் அந்த சத்தம் கொடுத்தேன். ம், நான் இதை சொல்லியே ஆகணும். உங்க சமையலை விட எனக்கு லக்கா சமையல் தான் பிடிச்சிருக்கு. இருங்க, நீ இப்போ என்ன சொன்ன? செஞ்சு தொலைக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் டான்ஸ் ஆடுறீங்களா? ஆடணுமா? எனக்கு சரியா ஆட தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். வச்சுக்குங்க. ரொம்ப நல்லா ஆடுனீங்க. அப்படின்னா இப்போவாது அந்த ஹாம்ஸ்டர் எங்ககிட்ட கொடுக்குறீங்களா? நான் யோசிக்கிறேன், வேற ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்காக அடுத்ததான் ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை இங்கேயே உட்காந்து பாருங்க. ஷவருக்கான நேரம். அச்சச்சோ, மழை வருதே. இந்தாங்க. நடிச்சது போதும் அக்கா, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. மாஸ்டர் இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க. சூறதுனால எந்த தீர்வு கிடைக்காது. அவட கொஞ்சம் ஊத்து பாரு. மேக்கப் கலைஞ்சிருச்சு, நான் போட்டுட்டு வந்துடுறேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எனக்கு அந்த ஹாம்ஸ்டர் தான் வேணும். எவ்வளவு தைரியம் தான் என்னை ஏமாத்துவ? நீ எவ்வளவு கஷ்டப்படுத்த விட மாட்டேன்டா. அதுக்காக ஒன்றும் நாங்கள் அதை கேட்கல. நேரத்தை வீணாக்காத. அதுவும் இவங்கிட்ட அந்த ஹாம்ஸ்டரை நான் வாங்கி தரேன். அப்படியோ? எங்க வாங்க பார்க்கலாம். எங்க ஓட பாக்குறீங்க? மாஸ்டர் பொறுமையா இருங்க. உங்களால தப்பிச்சு போக முடியாது. நீங்க 3 பேரும் பெரிய புத்திசாலி நினைப்பா. மன்னிச்சிருங்க, இதெல்லாம் என்னால தான். மிஸ்டர் பீட், எல்லாம் என்னால தான். எனக்கு நண்பர்களே கிடையாது பார்த்தீங்களா? அந்த ஹாம்ஸ்டரோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியும் அவளால் எப்பயும் இங்கேயே இருக்க முடியாதுன்னு. என்ன மன்னிக்கிறேங்க. என்னது, இவ்வளவுதான் விஷயமா? நாங்க அந்த பொண்ணோட திறமையை திருட போறீங்கன்னு நினைச்சோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ சுயநலவாதி இல்ல நான் நினைச்சேன். மிஸ்டர் பீட், வா போலாம். என்னப்பா ஆச்சு? அப்படியே போயிட்டா எப்படி? உங்களுக்கு உதவி தேவையில்லையா? கவலைப்படாத, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஓ நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு. குடிங்க. இவனோட குரலை பார்த்தா ஏதோ பண்ண போற மாதிரியே இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறேன். சொன்னதை தான் நான் செஞ்சேன். சும்மா கிண்டல் பண்ண. ஹே, நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். இந்த காட்டில் இருக்கிற நல்ல வால்நட்டு இதுதான். இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ அதை சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது உனக்கு தான். நன்றி டோர்த்தி.